சாத்தான்குளம் தந்தை மகன் காவல் சித்திரவதை கொலை வழக்கில் கைதான 9 பேரையும் குற்றவாளிகளாக நீதிமன்றம் அறிவித்தது. அடித்து பழக தந்தை மகன் கிடைத்திருப்பதாக காவலர்கள் கூறியது குற்றப்பத்திரிகையில் அம்பலமான நிலையில் தண்டனை விவரம் எப்போது வெளியாகிறது என்பன குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரியான ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் 2020 ஆண்டு ஜூன் மாதம் காவல்துறையினர் தாக்கியதில் படுகாயமடைந்து உயிரிழந்தனர். தொடக்கத்தில் சிபிசிஐடி வழக்கை விசாரித்த நிலையில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை அடுத்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதனிடையே சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். வழக்கு விசாரணையின் நடுவே சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துறை கொரோனா தொற்று பாதித்து உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேரையும் குற்றவாளிகள் என நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்தார். அப்போது பேசிய அவர், ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் நோய் தொற்று காரணமாக உயிரிழக்கவில்லை. இரவு முழுவதும் காவல்துறையினர் தாக்கியதில் ஏற்பட்ட காயத்தாலேயே உயிரிழந்தது உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் தெரியவந்ததாக கூறினார். மேலும் இரவு முழுவதும் 10 நிமிடங்கள் இடைவெளி விட்டு காவல்துறையினர் தாக்கியதும் பின்புறத்தில் 200 முறைக்கு மேல் தாக்கியதாக பென்னிக்ஸ் தனது உறவினரிடம் கூறியதும் குற்றப்பத்திரிகை மூலம் தெரியவந்ததாக தெரிவித்தார். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் கூறியதன் பேரிலேயே காவலர்கள் தாக்கியதும், அதிலும் தங்களுக்கு அடித்து பழகுவதற்காக தந்தை மகன் கிடைத்திருப்பதாக கூறியபடி தாக்கியதும் தெரிய வந்துள்ளதாக நீதிபதி கூறினார். மேலும் கைகளை கயிற்றில் கட்டி தொங்கவிட்டு தாக்கியதும், டேபிளில் படுக்க வைத்து அடித்ததும் உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் தெரிய வந்துள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். வழக்கில் சிசிடிவி ஆதாரங்கள் உள்ளிட்ட பலவற்றை அடிக்க முயற்சி நடந்திருப்பதாக கூறிய நீதிபதி, ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் மீது பதியப்பட்ட வழக்கும் பொய் வழக்கு என தெரிய வந்துள்ளதாக கூறினார். காவல் ஆய்வாளர் உட்பட 9 பேரும் குற்றவாளிகள் என உத்தரவிட்ட நீதிபதி வரும் 30ஆம் தேதி தண்டனை விவரங்களை அறிவிப்பதாக தெரிவித்தார். இதனிடையே ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் நீதி கிடைத்திருப்பதாக ஜெயராஜின் மனைவி செல்வராணி தெரிவித்தார். கணவரும் புருஷனும் வரப்போறது இல்லை, ஆனா என்னை மதி, என் குடும்பத்தை மதி, இன்னொரு குடும்பம் வேதனைப்படாத இருக்கிற அளவுக்கு தேவன் எதுக்கு ஒரு வழி செய்வார்னு நாங்க விசுவாசிக்கிறோம். நீதிபதி வாயினால நிரூபிக்கப்படும் நினைக்கிறோம். 9 பேருக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என ஜெயராஜின் மகள் பெர்சிஸ் கோரியுள்ளார். இழந்ததான் நாங்க எப்பவும் நினைக்கிறது, அதான் இன்னொரு ஃபேமிலி இதே போல பாதிக்கப்படக்கூடாது. அது ஒண்ணுதான் எங்களுடைய இது. இனியும் ஒரு காவல் நிலைய மரணம் ஏற்படாத வகையில் தீர்ப்பு இருக்க வேண்டும் எனவும்